ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயந்தி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் நல்ல மொறுன்னு ஒரு தோசை தாங்க செய்ய போகிறோம். இது இட்லி மாவில் தோசை மாவுலலாம் எதுவுமே செய்யலைங்க. நான் இட்லிலாம் ஆட்டாமல் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு தோசை தான் செஞ்சுருக்கேன். இப்போ மாவுலாம் இல்லைன்னா டக்குன்னு ப்ரெட்டில் தான் நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரெட்டில் செஞ்சதுன்னு யாருமே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மொறுன்னு பாருங்கள், எவ்வளோ சவுண்டு கேட்குது, அந்தளவுக்கு மொறுன்னு இருக்கும். வாங்க இந்த இன்ஸ்டன்ட் தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ப்ரெட்டு நான் 8 ஸ்லைஸ் ப்ரெட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை ப்ரெட்டோ எந்த ப்ரெட்டு உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 8 ப்ரெட்டு ஸ்லைஸையும் ஓரங்கள்லாம் நம்ம ப்ரௌனாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ப்ரௌன் சைடு உள்ளதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் பல்ஸ் மோடில் போட்டு நுணுக்கி கடாயில் போட்டு லைட்டாக வறுத்து வச்சுட்டிங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. அந்த நம்ம சைடெலாம் நமக்கு தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு ஸ்வீட் ப்ரெட்டோ இல்லை நார்மல் ப்ரெட்டு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்வீட் ப்ரெட்டுங்க கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கூடுதலாக இருக்கும். குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் ஸ்வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம அப்படியே நுணுக்கிட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நுணுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக கடாயில் போட்டு வறுத்து வச்சுக்கலாம். ப்ரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டு நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை பிச்சு போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அதனால் பிச்சு போட்டுக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டை மட்டும் வச்சு நம்ம தோசை சுட்டால் நமக்கு வராது இல்லையா, இதோட சில பொருட்கள்லாம் நம்ம கலக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ரெட்டை நுணுக்கிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்தளவுக்கு நுணுக்கியாச்சு. இப்போ இதோட நம்ம சில பொருட்கள்லாம் கலக்கணும். 1 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்துக்கிறேன். நீ எந்த ரவையான எடுத்துக்கோங்க, வறுத்தது வறுக்காது எது வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரவையை இதோட சேர்த்துக்கலாம். இதோட 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரை கப்பு தயிர் எடுத்திருக்கேன். அரை கப்போ 1 கப் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிச்சது வேணாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா இப்போ அந்த ப்ரெட்டெல்லாம் அந்த தண்ணியை இழுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி தண்ணி சேர்த்துக்கலாம். முதவே ஊற்றுனீங்கன்னா தண்ணி அப்படியே மேலாப்பில் நிற்கும், நம்ம அரைக்கும் போது தெறிக்கும். இப்போ இந்த பாருங்கள், ப்ரெட்டு எல்லாம் உறிஞ்சிக்கிச்சு. இப்போ திருப்பி ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ திருப்பி மிக்ஸி ஜாரை ஓட்டி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நீங்கள் எவ்வளோ தான் அரைச்சாலும் இந்த ரவை கொஞ்சம் குன்னையாக தான் இருக்கும். அதனால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் ஊற்றியாச்சு. இப்போ திக்னஸ் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு அளவில் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ பேக்கிங் சோடா கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா ரவெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க. இப்படி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, கொஞ்சம் திக்காக இருக்கும். ஏன்னா அந்த ரவெல்லாம் ஊறி வரும். அதனால் அப்படி மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு.
இப்போ திறந்து பார்த்தா பாருங்கள் கொஞ்சம் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இருந்ததுக்கும் இப்போ கொஞ்சம் திக்னஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்லை காய வச்சு நம்ம தோசையை ஊற்றிடலாம். இப்போ தோசை காஞ்சிச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா தொடச்சி விட்ருங்க. எப்போதுமே தோசை ஊற்றும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப காயக்கூடாது. காஞ்ச உடனே அதை கூழாக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம தடவிடணும். நம்ம ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் செய்வாங்க. இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்ருங்க. கண்டிப்பாக தேய்க்கணும். நீங்கள் அப்படியே எண்ணெயை ஊற்றி தோசை ஊற்றுனீங்கன்னா ஒட்டிக்கிட்டு இழுக்க வராது. நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி ஊற்றிட்டு தேய்ச்சிட்டு இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு தோசை ஊற்றுங்க. நல்லா எவ்வளோ மெலிசாக ஊற்ற முடியுமோ அவ்வளோ மெலிசாக ஊற்றலாம். பாருங்கள் ஊற்றுறதுக்கு நல்லா அழகாக ஊற்றுறதுக்கு வரும். இப்போ கொஞ்சம் வெந்த உடனே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். உடனே எண்ணெய் ஊற்றாதீங்க, கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பாருங்கள் வெந்த உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு. நல்ல மொறுன்னு தோசை பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. திருப்பி இதே மாதிரி தோசை ஊற்றி காமிக்கிறேன். நல்லா எல்லா இடமும் தேய்ச்சி விட்டுட்டு ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய தோசையாக வேணும்ட்டு ஒரு 1.25 கரண்டி ஊற்றுறேன். நல்லா மெலிசாக ஊற்றலாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய தோசையாக இந்த கல் ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் நான் ஊற்றிக்கிறேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லா இடமும் நல்லா மொறுன்னு வேகிற மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். எவ்வளோ கலரே பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலராக வந்திருக்குது. அவ்வளோதான். இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் மொறுன்னு தோசை செஞ்சாச்சு. இந்த தோசை பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுருக்கேன். சாப்பிடப்போ பாருங்கள் எவ்வளோ மொறு சவுண்டு கேட்குதுன்னு. ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தையெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் என்னங்க, நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. முத என் சேனல் பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.